जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள் பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் காளி பக்தரான ராம்பிரசாத் சென் பாடின ஒரு பாட்டை பார்த்துட்ருந்தோம். போன வகுப்பை கேட்டுட்டு யூடியூப்பில் கேட்டுட்டு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, அந்த பாட்டெல்லாம் நாங்கள் அப்படியே பாடிட்டு போயிடுவோம் 5 நிமிஷத்தில், நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது, இன்னும் கூட அது முடியலை அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கடைசி 2 ஸ்டான்ஸாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடவுளை முழுவதுமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற மனிதனை பார்த்து காளி புன்னகை பூப்பாள். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ இந்த கிளாஸ் இருக்குது, எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்க இதில்? 300 ml ஃபுல்லாக ஊற்றுவீங்க. அது ஃபுல்லு தான். 300 மேலே ஊற்றுனாக்கா நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம், அது போயிட்டே இருக்கும். லைக் தட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட லிமிட்டேஷன் உண்டு ஒவ்வொருத்தருக்குமே. இப்போ ஒரே டீச்சர் தான் கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பையன் சென்டம் எடுக்கிறான், இன்னொரு பையன் 15 தாண்டறதுக்கே குட்டிக்கிறான் போடுறான் இல்லை. அவன் ஒரு பையன் எக்ஸாம் எழுத போயிருக்கான், மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம். இது எழுத போகிறப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, டேட்டு பேர் இதெல்லாம் எழுத வேண்டாம், நம்பர் மட்டும் போட்டால் போதும் அப்படி சொன்னோடனே அந்த பையன் ஒருத்தர் சொல்கிறான், அட்லீஸ்ட் இந்த 2வது ரைட்டாக இருக்குமேன்னு நினச்சேன் அப்படிங்கிறான். அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை, வேறு எதுவுமே ரைட்டாக இருக்காது அப்படி. ஸோ வி ஹாவ் அவர் ஓன் கெப்பாசிட்டி, லிமிட்டேஷன்ஸ். சாதாரண அறிவை வச்சுக்கிட்டு அணுவாம் மனிதனை நினைத்தே புன்னகை பூப்பாள் அப்படின்னாக்கா, எல்லையற்ற அந்த பரம்பொருள் எங்கே, நம்ம சாதாரண ஒரு அணு. இப்போ இந்த கடிகாரம் எடுத்தாக்கா அதில் எத்தனையோ அணுக்கள் இருக்குது, ஆட்டம்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு அணுவை கூட நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா ஸோ ஸ்மால். அதை பார்க்குறதுக்கு அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும், அப்போ தான் தெரியும் சின்னதாக. நான் ஒரு தடவை மைசூர் போயிருந்தப்போ நம்ம ஆசிரமத்தில் அங்கே டெலஸ்கோப் இருக்குது, பசங்களுக்கு காட்டுறதுக்காக. அந்த டெலஸ்கோப் வச்சு ஒரு டீச்சர் எனக்கு ஜூபிட்டர் வியாழனை காட்டினார். சுவாமிஜி, சி தட் இஸ் ஜூபிட்டர். ஜூபிட்டரை இத்தனோடு தான் தெரிஞ்சுது நமக்கு, எவ்வளோ பெருசு அது. இருக்கிற அந்த 9 கோள்கள் பிக்கஸ்ட்டு ஜூபிட்டர் தான், அதுவே இத்தனோடு தெரியுது. பரம்பொருள் எவ்வளோ பெரிய பரம்பொருள். இத்தனைக்கு இது சோலார் ஃபேமிலி மட்டும்தான். சோலார் ஃபேமிலி இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படித்தேன். அந்த ஸ்மாலஸ்ட் ஃபேமிலியே இவ்வளோ பெருசாக இருக்குது. பிக்கஸ்ட் ஃபேமிலி போனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதை தான் சொல்கிறார், கடவுளை அறிவது அப்படிங்கிறது இந்த சாதாரண அறிவை கொண்டு அறிய முடியாது. அந்த மாதிரி நினைக்கிறவங்கள பார்த்து த்ரூ புக்ஸ், த்ரூ ஹியரிங் லெக்சர்ஸ், எனக்கு கடவுளை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னாக்கா அது டிஸ்கிரிப்ஷன் லெக்சர் கொடுக்க தான் அது, நாட் ஃபார் ரியலைசிங். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே சொல்கிறார். ஸோ ராம்பிரசாத் தன்னை பற்றி, தன்னுடைய இயலாமையை பற்றி தானே பேசுகிறார். அது எவ்வளோ பெரிய குவாலிட்டி பாருங்கள். மகாபுருஷ் மகாராஜ் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ மேல்மடத்தில் ஒரு கன்வென்ஷன் வந்தது, 1926 நினைக்கிறேன். சரத் மகாராஜ் அப்போ எல்லா ஏற்பாடும் பண்ணுறார். நிறைய பேர் பேச போகிறாங்க, சாதுக்கள் பேச போகிறாங்க, டிவோட்டிஸ் பேச போகிறாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இவர் பிரசிடெண்ட் அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட ஒரு மெசேஜ்
ஒரு இது வேணும், வாழ்த்து செய்தி, ஆசி. அதனால் போய் கேட்குறாங்க. சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 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 பேஜில் பிரசிடென்ட் மகாராஜஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் அங்கே வந்துருச்சு. பிரசிடென்ட் மகாராஜ் இவர் மகாபுருஷ் மகாராஜ் உட்கார்ந்துருக்கிறார் ஸ்டேஜில். அவரால் எழுந்து போய் பேச முடியாது, கொஞ்சம் தொண்டை இது ஆகும் அவருக்கு. அதனால் நிகிலானந்த சாமின்னு நினைக்கிறேன், நிகிலானந்த சாமியோ பரமானந்த சாமி அதை வந்து படிக்கிறார் மைக்கில். ஸோ இப்போ நான் பிரசிடென்ட் மகாராஜோட பிளெஸ்ஸிங்ஸை படித்து காமிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் படிக்கிறார். சின்ன ஒரு 5 பேராகிராஃப்ஸை நம்ம ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். படித்து முடித்த உடனே எல்லோரும் கை தட்டினாங்க. சில சாதுக்கள் வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், மகாராஜ் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு. மகாபுருஷ் மகாராஜ் லைக் அ ஸ்மால் சைல்டு சொன்னார், நிகிலானந்த எழுதுனா பரமானந்த படித்தா எனக்கு கை தட்டுறாங்க அப்படின்னு. நான் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு அது அந்த ஹியூமிலிட்டி, சிம்பிளிசிட்டி. குருதேவர் ஒரு இடத்துல பாடுவார், எளிமையே வடிவான இறைவனை எளிமையாகாமல் எப்படி அடைய முடியும் அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். தட் மீன்ஸ் வி கீப் ஆல் அவர் கிரெடென்ஷியல்ஸ். நான் இந்த ஃபீல்டில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த ஃபீல்டில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட போனாக்கா அவர் சிரிச்சிட்டு போயிடுவார். இதெல்லாமே ஒரு பைசா ஒன்றும் கிடையாது. அதனால தான் இதை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டதுனால அலெக்சாண்டர் த கிரேட் சாகரத்துக்கு முன்னாடி அமைச்சர்கள்கிட்ட சொன்னாலாம், என்னுடைய கையை வந்து வெளியில் வையங்க. ஏன் ராஜா, அவ்வளோ பெரிய அலெக்சாண்டர் அவ்வளோ நாடுகளை ஜெயித்த பிறகு மேலே போகிறப்போ ஒன்றையுமே எடுத்துகிட்டு போகலை. ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா டாக்டர்? ஒன்றும் கிடையாது. இன்ஜெக்ஷன் நீங்கள் போடலாம், அதை எடுத்துகிட்டு போக முடியாது. நத்திங் கம்ஸ் வித் அஸ். அவ்வளவு ஸ்மால் தூசு கூட கிடையாது இறைவனை பார்க்குறப்போ. அது கண்ணதாசன் ஒரு கதை வேடிக்கையாக எழுதுவார். ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணி கடவுள் வந்துட்டார். கடவுள்கிட்ட வந்து இவன் கேட்குறான், கடவுளே 10,000 வருஷம் உங்களுக்கு எவ்வளவு? 1 நிமிஷம். 10 லட்சம் உங்களுக்கு எவ்வளவு? 1 பைசா. உடனே இவன், அப்போ எனக்கு 1 பைசா கொடுங்களேன். அவர் சொன்ன 1 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. அவருடைய 1 நிமிஷம் ஸோ ஸ்மால் வி ஆர். அதான் நாம் எல்லாம் கடவுளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நாம் சொன்னோம்னாக்கா கடவுள் சிரிப்பாராம். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அறியாமை தான், இப்படி பேசுகிறானே அப்படின்னு. அதை ராம் பிரசாத் சொல்கிறார். ராம் பிரசாத்துக்கு எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்படின்னாக்கா, பிகாஸ் ஆஃப் தபஸ். நம்ம வெறுமனே படித்தா மட்டும் போதாது, எந்த அளவுக்கு நாம் தவம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமாகிட்டால் ராமகிருஷ்ணன் சொல்வார், சுத்தமான மனசு, சுத்தமான புத்தி, சுத்தமான ஆத்மா, 3 ஒன்று அப்படிம்பார். நத்திங் இஸ் தேர். வென் நத்திங் இஸ் தேர், ஹீ இஸ் தேர். வென் சம்திங் இஸ் தேர், ஹீ இஸ் நாட் தேர். ராமகிருஷ்ணன் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவார் இல்லையா, மேனேஜர் இருக்கிற வரைக்கும் ஓனர் வந்து பார்க்க மாட்டார். மேனேஜர் போயிட்டு அப்புறம் ஓனர் வருவார். ஸோ நமக்கு வந்து நான் ரேவதி, நான் மாலதி, நான் கந்தசாமி, நான் குப்புசாமிங்கிற மேனேஜர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய உண்மை சுரூபமான ஆத்மா மறைஞ்சே இருக்கும். அந்த ராமசாமி பிடிச்சிக்கிட்டு, அந்த கந்தசாமி பிடிச்சிக்கிட்டு வி ப்ளே, வி ஷோ ஸோ மச், எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தியை, சாதாரண புத்தியை வச்சுக்கிட்டு, இந்த உலக விஷயங்களே மூழ்கி கிடக்கிற புத்தியை வச்சுக்கிட்டு உலக ஆசைகளை கடந்த அந்த இறைவனை அறிய முடியாது. இதை தான் ராம் பிரசாத் அங்கே சொல்கிறார். அவர் அந்த அம்மா வந்து சிரிக்கிறார், புன்னகை பூப்பாள். மனுஷன் வந்து கடவுளை அளக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பொங்கும் எல்லையில் கடலில் நீந்தியே கடப்பேன் எனும் கற்பனை போலவே. கடலை வந்து யாரும் நீந்தி அக்கறைக்கு போகவே முடியாது, மேல்கரைக்கு போய் சேர்ந்துடலாம். இன்னொன்று, இளம்பாலகன் ஒளிர் முழு நிலவை கையால் பிடிக்க முயல்வதைப் போல. நிலவை வந்து இங்கேருந்து நாம் பிடிக்கவே முடியாது. அதை போல் இந்த சாதாரண மனசை வச்சுக்கிட்டு இறைவனை அறிய
முயல்வது அப்படிங்கிறது சொல்கிறார். அவளை அறிவது கடினம் என்பதை மனம் அறிந்தது இதயம் அறிந்துள்ளதே அப்படின்னு ராம்பிரசாத் பாடுறார். அது என்னது? மனம் அறிந்தது இதயம் அறிந்துள்ளதே. அங்கே தான் வந்து நிறுத்தணும். இங்கே வந்து மனசை வந்து அவர் புத்தியோட ஒப்பிடுறார். நமக்கு சில சமயம் தெரியும் நம்முடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு புத்தி சொல்லும். இருந்தாலும் மனசில் வந்து ஒரு ஆசை வரும், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதை இதயத்தோடு ஒப்பிடுறார். சாதாரணமாக கூட இந்த சினிமாவிலலாம் அந்த பையன் போய் ஃப்ளவர் கொடுக்குறப்ப என் இதயம் முழுக்க நீ தான் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? நீங்களாம் கூட கொடுத்துருப்பீங்க ஒரு காலத்தில். ஸோ யாருமே ஏன் மூளை முழுக்க நீ தான் அப்படின்னு யாரோ சொல்கிறீங்களா? மூளைக்கு வந்து வேலையே கிடையாது. மூளை இருந்தால் அவன் ஏன் அங்கே போகிறான்? ஸோ என் இதயம் முழுக்க நீ தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதயம் இஸ் கம்பேர்ட் டு மைண்ட். மனம் அறிந்ததுனாக்கா புத்தி அங்கே வந்து சொல்கிறார். அதை அந்த சாதாரண மனசை வச்சுக்கிட்டு இறைவனை அறிய முடியாது. ராமகிருஷ்ணன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஒரு உப்பு பொம்மை, அது உப்பு பொம்மையாக வச்சுக்கிட்டாலும் சரி, சக்கரை பொம்மையாக வச்சுக்கிட்டாலும் சரி, கடலில் போய் நான் எவ்வளோ ஆழமாக இருக்குது பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அது இறங்கிச்சு. என்ன ஆகும்? அது எங்கே போச்சுன்னே தெரியல. கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அதை ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் இந்த அமுதமொழிகளே வந்து இதில் வராது, லைஃப்பில் வரும். அந்த பாவ சமாதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வார். இந்த பசங்கக்கிட்ட சொல்லிகிட்டே வர்றப்போ ஒரு கட்டம் வர்றப்போ அவரால் பேச முடியாது, அப்படியே நின்றுடுவார். அப்புறம் மனசு கீழே வந்ததுக்கப்புறம் சொல்லுவார், யாரோ என் வாயை வந்து என்னுடைய குரலை வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது, என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வரும். தட் மீன்ஸ் அங்கே போயிட்டாக்கா யூ வில் மிக்ஸ் வித் தட், யூ வில் பிகம் ஒன் வித் தட். ஒரு அறிஞர் சொல்வார், வேவ் டஸ் நாட் லூஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி டு பிகம் ஓஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அற்புதமான ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நமக்காக சொல்லப்பட்டது. அலை தன்னுடைய பர்சனல் ஐடென்டிட்டியை வந்து இழக்க வேண்டாம் கடல் ஆகிறதுக்கு. ஏன்? அது ஆல்ரெடி கடல் தான். ஃபார் த டைம் பீயிங் அப்படி வந்திருக்கு. நான் ரேவதி, நான் மாலதி அப்படின்னு மறுபடியும் அப்படியே போயிடுச்சு. நான் கடல் ஆகுது. நாம் இந்த மாதிரி வந்திருக்கோம் இந்த உடம்பில். வி ஆர் ட்ரூலி ஸ்பீக்கிங் தட் பிரம்மன் ஒன்லி. அந்த உயர்ந்த தத்துவத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த சாதாரண மனசை வச்சுக்கிட்டு அந்த உண்மை பொருளை அடைய முடியாது. ரமணர்கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, ஆத்மாவை பார்க்குறதுன்னா எப்படி அப்படின்னு. அவர் சொன்னார், ஆத்ம சம்ஸ்திதிகி ஸ்வாத்ம தர்ஷனம் அப்படின்னு சொன்னார். நீ ஆத்மாவிலே லயிச்சு இருக்கிறது தான் ஆத்மாவை பார்க்குறது அப்படின்ட்டார். அங்கே பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் 2-3 பேர் இருந்தாக்கா பேசிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க, யார் கூட பேசுவீங்க? பேசி பாருங்கள். வெளியிலேருந்து பார்த்து என்னமோ ஆயிடுச்சு, நல்லா இருந்தால் இந்த அமுதமொழிகள் கிளாஸ் கேட்டு இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படிமா. நீங்கள் தனியாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கலாம், யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. பேசுனாக்கா என்ன ஆச்சு, தனியாக பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிமா. ஸோ ஆத்ம சம்ஸ்திதி தன்னில் தானே லயித்து இருப்பது தான் சுவாத்ம தர்ஷனம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆத்மாவை நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா அது பொய். ஆத்மா இஸ் நாட் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிற மாதிரி ரமணர் சொல்வார். அதை தான் இங்கே சொல்கிறார் இவர். மனம் அறிந்தது இதயம் அறிந்தது அப்படின்னாக்கா புத்திக்கு தெரியுது இந்த மனசால் ஒன்றும் அடைய முடியாது அப்படி இருந்தாலும் மனசு வந்து ஆசைப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதோடு அந்த பாட்டு முடியுது. குருதேவர் தொடர்ந்து பேசலானார். இறைவனை நேசிப்பது இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். இது ரொம்ப உயர்ந்த லட்சியம், மனித வாழ்க்கையின் உண்மையான லட்சியம் அப்படின்னு குருதேவர் திரும்ப திரும்ப சொல்வார். ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ, என்னென்ன சாதனை பண்ணுறீங்களோ அது உங்கள் கூட வரப்போகுது. உலகம் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்களோ அச்சீவ்மெண்ட்ஸு அது இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். அலெக்சாண்டர் கதை தான். ஆஃப்டர் கான்குவரிங் ஸோ மெனி கண்ட்ரீஸ் அலெக்சாண்டர் லெஃப்ட் திஸ் வேர்ல்ட் எம்டி ஹேண்டட் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ பணம் இப்போ முகேஷ் அம்பானி இருக்கிறார் இல்லையா, இப்போ போகிறப்ப அந்த பில்டிங்லாம் தூக்கிட்டு போகிறேன், எல்லாத்தையும் கூட அந்த என்னது எர்த் மூவர்ஸில் அனுப்பி வைங்கப்பா அப்படின்னு சொல்லுவார்.
பையனே விட மாட்டான், நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா. வேர்ல்ட்லி திங்ஸ் வில் ரிமைன் இன் வேர்ல்ட் ஒன்லி. எது எது நீங்கள் இந்த ஆன்மீக ஃபீல்டில் பண்ணுறீங்களோ அது உங்களுடைய காரண சரீரத்தில் பதிவாகுது. யூ டேக் நெக்ஸ்ட் பர்த் இந்த இம்ப்ரெஷன்ஸ் வச்சுக்கிட்டு. அதனால தான் சில குழந்தைகள், இப்போ நம்ம பாலமந்திரிலாம் நடந்துக்கிட்டு அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கும், இத்தினோண்டு இருக்கும், எல்லாம் வந்து சாமிஜி சாமிஜி அப்படின்னு சொல்லி வந்து நமஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. அந்த சம்ஸ்காரம் வளரணுங்கிறதுக்காக நான் வந்து நிற்கிறது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த இது கூட அந்த சம்ஸ்காரம் கூட இருக்காது. இதெல்லாம் வந்து இந்து மதத்தை வளர்க்கக்கூடிய கலாச்சாரங்கள். இதெல்லாம் கோயிலுக்கு போனியா அப்படின்னு நான் கேட்பேன், எஸ் சாமிஜி அப்படிங்கும். அங்கே போய் என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் கோயிலுக்கு போகணும். அப்புறம் சில குழந்தைகள் பொட்டு வச்சுக்காமல் வரும், ஏன் பொட்டு வைக்கலை, இதெல்லாம் கேட்குறது. இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே பதிவாகுது. அதுதான் உண்மையான வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். அந்த இறைநிலையை நோக்கி போகிறது தான் வாழ்க்கையின் லட்சியம். பிருந்தாவன கோபியரும் இறை சிறுவர்களும் கண்ணனை எப்படி நேசித்தார்கள் அப்படின்னாக்க, கண்ணன் அப்படின்னாக்க உண்மை சத்தியம் அப்படின்னு அர்த்தம். கண்ணன் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து ஒரு சிம்பாலிக். அதை விரும்புகிறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து உண்மையை விரும்புகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சாமிஜி அமெரிக்காவில் வந்து லெக்சர் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயோ லெக்சர் கொடுக்குறப்போ ஆத்மாவை பற்றி அப்படி பேசுகிறார். சாமிஜியோட வார்த்தை அந்த ஞான யோகா லெக்சர்ஸ்ன்னு இருக்குது, முடிஞ்சால் அதை இங்கிலீஷில் படித்து பாருங்கள். அப்படி கத்தியை வச்சுட்டு வெட்டுற மாதிரி அப்படி பேசுவார். என்ன வார்த்தை, எனக்கு அது அனுபூதியிலேருந்து வர்ற வார்த்தைகள். பேசிட்டே வர்றப்போ ஆத்ம தத்துவம், யூ ஆர் நாட் திஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற தத்துவத்தை அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அதை கேட்டுட்டு ஒரு லேடி எழுந்து, மிஸ்டர் சாமி யூ ஆர் ஹிப்னடைசிங் அஸ் அப்படின்னு சொன்னாலும். ஹிப்னட்டிசம் தெரியும் இல்லையா, மயக்கம், நீங்கள் வந்து எங்களை வந்து மயக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாலும். சாமிஜி சொன்னார், நோ மேடம், யூ ஆர் ஆல்ரெடி ஹிப்னடைஸ்ட், ஐ எம் டீஹிப்னடைசிங் யூ அப்படி சொன்னார். தட் மீன்ஸ் நான் வந்து கேத்தரின், நான் வந்து ஜென்சி, நான் ஜான்சி அப்படின்னு ஆல்ரெடி ஹிப்னடைஸ்ட். இப்போ யாருக்காவது வந்து இப்போ நீங்கள் திடீர்னு உங்களை கேட்டால் நீங்கள் யார் சார் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவீங்க? சிவபிரகாசம் அப்படின்னு தான் சொல்லணும். சிவபிரகாசம் யார்? பிறந்தப்போ முதுகில் எழுதியிருந்ததா டாக்டர் சிவபிரகாசம் ஹி வில் பி அப்படின்னு எழுதியிருந்ததா? ஒன்றுமே கிடையாது இல்லையா? வி கிவ் ஒன் நேம். இந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க கூட, இப்போ இந்த குழந்தை உட்காந்துருக்கு, சில குழந்தைங்களை நான் கேட்பேன் என்ன பேர் அப்படின்னாக்கா சொல்ல தெரியாது. இன்னும் அந்த ஐடென்டிட்டி அவ்வளோ திக்காக வரல. நாம் சொல்லி சொல்லி சொல்லு, சரஸ்வதின்னு சொல்லு, லக்ஷ்மின்னு சொல்லு, கணேஷன் சொல்லு, கார்த்தின்னு சொல்லு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு அப்புறம் ஆஃப்டர் சம் டைம் சரஸ்வதி அப்படின்னாக்கா இதுங்க இந்த வேறு யாரோ சரஸ்வதி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பார்க்கும். அவ்வளோ திக்காக வி பிகம் ஐடென்டிஃபைடு. ஸோ கண்ணனை எப்படி நேசித்தார்கள் அப்படின்னாக்கா உண்மையை நேசித்தார்கள். கண்ணன் மதுராவுக்கு போன போது அந்த பிரிவை தாங்க முடியாமல் இடைச்சிறுவர்கள் அழுது அரற்றியவாறே அலைந்து திரிந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்லிட்டு கண்ணன் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டை மறுபடியும் பாடுறார். ராமகிருஷ்ணன் வந்து அவருடைய வாழ்க்கையை படித்தவங்க தெரியும், ரொம்ப இனிமையாக பாடுவார். இனிமை அப்படின்னு சொல்கிறத விட அந்த பாவத்தோடு பாடணும். நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் வந்து இந்த மெலோடியஸாக பாட போய் மீனிங்கை விட்டுருவாங்க. மெலடி வில் நாட் கிவ் லைஃப். இந்த மதுரை சோமசுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் குரல் மெலோடியஸ் குரல், அது நீங்கள் கேட்டு பாருங்கள். மருதமலை மாமணி அப்படின்னு இனிமையே இருக்காது அந்த குரலில், பட் உயிர் இருக்கும். அப்படி பாடுவாங்க, உள்ளத்துலேருந்து வருது அது இல்லையா? அந்த அருணகிரிநாதர் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அதில் டிஎம் சௌந்தரராஜன் பாடிடுவார், முத்தை தரு பத்தி திருநகை அப்படின்னு. அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த பாட்டு பாடுற ரெக்கார்டிங் முன்னாடி 48 நாள் அவர் வந்து விரதம் இருந்தாராம். சாப்பாட்டில் எல்லாம் அவ்வளோ பத்தியம்லாம் வச்சுக்கிட்டு கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கிறார், இந்த பாட்டெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க பாட முடியாதுப்பா, சித்த புருஷர் பாடின பாட்டு, நீ அந்த முறையோடு அப்ரோச் பண்ணு அப்படி சொல்கிறதுக்காக 48 நாள் விரதம் இருந்து சாப்பாடெலாம் குறைச்சி முருகன் நாமத்தை சொல்லி அப்புறம் தான் ரெக்கார்டிங்கே பண்ணாங்களாம்.
ஸோ அந்த மாதிரி அந்த பாவம் ராமகிருஷ்ணன் அப்படி பாடுறார். சாரதாமா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ராமகிருஷ்ணர் மகாசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் ஈவன் சுவாமிஜி கூட சமாதி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பாட்டு பாடுறாங்க, ப்ராப்ளி உத்போதனில்னு நினைக்கிறேன், ஒரு சிங்கர். அம்மா வந்து சொல்கிறாங்க, அம்மா அவர் நல்லா பாடுறாரு, வந்து கேளுங்க அப்படின்னு. சாரதம்மா போய் தூரத்துலேருந்து கேட்டாங்க. அவங்க அந்த முக்காடு போட்டுட்டு ஒரு பாட்டு 2 பாட்டு கேட்டோடனே எழுந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. கூட வந்த ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன்னா அவர் நல்லா பாடுறாரு, உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன பாட்டு இதெல்லாம்? குருதேவருடைய பாட்டு கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் பிடிக்குமா? ஏதோ ஓரளவுக்கு நரேன் கொஞ்சம் பாடுவோம். ஓரளவுக்கு நரேன் பாடுவான்னாக்கா நரேனுடைய குரல் வெங்கல குரல்னு சொல்லி எல்லோரும் பாராட்டுவாங்க. அந்த குரலே அம்மா சொல்கிறாங்க, ஏதோ ஓரளவு நரேன் கொஞ்சம் பாடுவான், இதெல்லாம் பாட்டா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் இருக்குது. அந்த தெய்வீக குரலை வச்சுக்கிட்டு ராமகிருஷ்ணர் பாடுறார். இவ்வாறு கூறிவிட்டு மேல் நோக்கிய பார்வையோடு குருதேவர் பாட ஆரம்பித்தார். இப்போ எவ்வளோ கவனிச்சிருக்கார் பாருங்கள். இந்த குழந்தைகிட்டெல்லாம் வந்து நீங்கள், நம்ம குழந்தைகள் வந்து பாலமந்திர குழந்தைகள் வருவாங்க. ஸோ எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ வந்த உடனே நமஸ்தே சாமிஜி அப்படிங்க. காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா அது உடனே என்னமோ பெரிய சயின்டிஃபிக் ஃபார்முலா மாதிரி 2 கண்ணையும் மேலே தூக்கிட்டு யோசனை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஒரு குழந்தைகிட்ட போய் எந்த கிளாஸ் படிக்கிறேன்னாக்கா, இப்போ நீங்களே கூட இந்த திங்க் பண்ணி சொல்கிறப்ப கீழே பார்க்குறீங்களா பாருங்கள். நம்ம இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதே கிடையாது. போன வருஷம் இதே நாளில் எங்கே சார் இருந்தீங்க அப்படின்னாக்கா மேலே தான் பார்ப்போம். வி மேக் அவர் பிரெயின் ஆக்டிவேட், அதுக்காக மேலே பார்க்குறோம். மேல் நோக்கிய பார்வையோடு அப்படின்னாக்கா அவர் அப்படியே அந்த இறைவனோடு அப்படியே கலக்கிறார். அதை வந்து எழுதியிருக்கிறார். மேல் நோக்கிய பார்வையோடு பாட ஆரம்பித்தார். ஒரு ஆயர்குல சிறுவனை பற்றி பாடுறார். ஆயர்குல சிறுவனை நான் கண்டு வந்தேன், அவன் புதியன், அவன் அழகன், அன்புமிக்கோன். சேய் அவனோர் புதிய மரக்கிளையை பற்றி சிரித்தபடி காட்சி தந்தான். புதியதாக தாய் என்ற பசுக்கன்றை நெருங்கிச் சென்று தன் கரத்தால் பரிவோடு தழுவிக்கொண்டான். ஒரு சிறுவன், ஒரு கோப சிறுவன் வந்து அப்படியே அங்கே விளையாடுறான். புதுசாக இருக்கான், அழகாக இருக்கான். அப்படின்னாக்கா கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். குழந்தைகள் எப்போவுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி டைம் மேகசினில் வந்து நான் படித்தேன், கல்கத்தாவில் இருந்தப்போ. அதில் வந்து ஒரு ரீடர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அற்புதமான ஒரு கேள்வி. சில பேருக்கு சில கேள்வி வரும், எப்படி வருதுன்னே நமக்கு தெரியாது. அவர் கேட்டிருக்கிறார், ஹவ் இஸ் இட் சில்ட்ரன் ஆல்வேஸ் லுக் பியூட்டிஃபுல் இன் ஃபோட்டோஸ்? கவனிச்சிருக்கீங்களா? குழந்தைங்க ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள், அது அழுதுகிட்டே இருந்தால் கூட அழகாக இருக்கும். அது பாட்டுக்கு தண்ணி வரும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இங்கே பட்டிருக்கோம், அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை வந்து அவன் கேள்வி கேட்டிருக்கான், ஹவ் இஸ் இட் சில்ட்ரன் லுக் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் இன் ஃபோட்டோஸ்? அதுக்கு அந்த எடிட்டர் பதில் சொல்கிறார், பிகாஸ் தே டோன்ட் போஸ். சிம்பிள். இந்த கோயிலுக்கு வர்றப்ப நீங்கள் பார்க்கலாம், நீங்கள்லாம் கவனமாக இருந்தால் இதெல்லாம் பார்க்கலாம். போயிட்டே இருப்பாங்க, டகான்னு அப்படியே அவங்க மொபைல் எடுத்துகிட்டு அப்படி நிற்பாங்க. வி போஸ் அண்ட் ஸ்பாயில் அவர் பியூட்டி. அது வேறு இல்லையா? குழந்தைங்களாம் அது போஸ் கொடுக்கணும் கூட தெரியும், அது பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தே லுக் பியூட்டிஃபுல் அப்படி. ஸோ இந்த பையன், இந்த இடை சிறுவன் புதியன், அழகன், அன்புமிக்கோன். குழந்தைங்களுக்கு வந்து வேறுபாடு தெரியாது. பணக்கார குழந்தை, ஏழை குழந்தை, படித்த குழந்தை, படிக்க, இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அவங்க பாட்டு வந்து கடலை மிட்டாயெல்லாம் இதுவும் சாப்பிடும் அதுவும் சாப்பிடும், ஒரே பிளேட்டில் எல்லாம் உட்காந்து நாம் கூட சாப்பிட்ருப்போம் வீட்டில். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அந்த பாக்கியம் கிடையாது. ஏன்னாக்கா ஒரே பையன் இல்லை ஒரே பொண்ணு, கூட சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. நம்ம ஃபேமிலியிலலாம் வந்து அண்ணன் வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போட்டாக்கா நீ சாப்பிட அப்படிப்பாங்க. மற்றவங்க நாங்கள் போய் சாப்பிடுவோம், வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அப்போ அந்த வித்தியாசம்லாம் தெரியாது. அன்புமிக்கோ சேய் அவன் ஒரு புதிய மரக்கிளையை பற்றி சிரித்தபடி காட்சி தந்தான். ஒரு தாய் என்ற பசுக்கன்றை நெருங்கிச் சென்று தன் கரத்தால் பரிவோடு தழுவி கொண்டான். இந்த இடை சிறுவன் அப்படிங்கிறதுனால அவங்க எப்போவுமே வந்து மாடுகளோட கண்ணுக்குட்டிகளோடு இருப்பாங்க. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக பிறந்து வந்த அந்த குட்டியெல்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும். அதை பார்க்க, தேட் இஸ் பியூட்டி. இன்னசென்ஸ் இஸ் பியூட்டி, பியூட்டி இஸ் காட். அந்த மாதிரி தழுவிக்கொண்டான். அப்புறம் பார்க்குறான், வாயதிர என் கண்ணன் எங்கே என்று மறுபடியும் கதறி நின்றான். கண்ணனை பார்க்காம, ஏன்னா கண்ணன் தான் போயிட்டான்,
மதுராவுக்கு போயிட்டான். அவன் எங்கே அவன் எங்கே அப்படின்னு கத்துறான். சாரதா அம்மா ராமகிருஷ்ணனுடைய மகாசமாதிக்கு அப்புறம் பிருந்தாவனத்துக்கு போயிருக்காங்க. திடீர்னு அந்த அம்மாவுக்கு வந்து ராமகிருஷ்ணனுடைய ஞாபகம் வரும். ஒன்று அழுவாங்க. யோகின்மா போய் கட்டி பிடிச்சிட்டு அம்மா அம்மா அழாது அழாது அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணன் பிருந்தாவனத்துக்கு போனப்போ பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. அவர் அந்த துணி அப்படி விளக்கிட்டு பார்க்குறப்ப சாயந்தர நேரம் ஒரு நாள் இந்த மாடுகள்லாம் திரும்பி போகுது, மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போகுது. அந்த தூசெல்லாம் அப்படியே பறக்கும். பிருந்தாவனம் அப்போல்லாம் வந்து ரோடு கிடையாது, எல்லாம் மண் ரோடு தான். தூசெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ராமகிருஷ்ணன் வந்து அழறார். உள்ள மாடு இருக்குது, பிருந்தாவனம் இருக்குது, அந்த கோயில் இருக்குது, குளம் இருக்குது, எல்லாமே இருக்குது, யமுனை இருக்குது. கிருஷ்ணா நீ எங்கே அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அவர் அப்படியே அழுகிறார். அவரே சொல்கிற, அழுது அழுது என் வேஷ்டியெல்லாம் நனைஞ்சி போச்சு அப்படிங்கிற. அவ்வளோ அழுதுருக்கிறார். வீட்டில் கூட அந்த அழுவ அழ மாட்டோம் இல்லை, அப்படி அழுதுருக்கிறார். ஸோ இங்கே என் கண்ணன் எங்கே மறுபடி கதறி நின்றான். கண்ணன் என்னும் திருப்பெயரை சொல்லுவதற்கு கருதுகிறான், வருவதுவோ காமட்டும்தான். இந்த சோக்கடு வாய்ஸ் அப்படிம்பாங்க. இந்த சில சமயம் வந்து குழந்தைங்க ஈவன் பெரியவங்களுக்கு கூட when the feelings are so strong you cannot speak out. அப்புறம் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தோம்னு வச்சுங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படிம்போம். வராது, வார்த்தைகள் வராது. எல்லா வார்த்தையும் அப்படியே தள்ளிக்கிட்டு வரும். எது முன்னாடி இந்த சினிமா தியேட்டரில் அந்த கவுண்டரில் போய் நுழைவாங்க தெரியுமா? இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. முன்னெல்லாம் பார்த்துருக்கலாம். எம்ஜிஆர் படம்லாம் போய் பார்த்தா இந்த நுழையிறப்போ வந்து 4 பக்கத்தில் வந்து இடித்து துணிச்சலாக இருக்கிறவங்க உள்ள நுழைவான். அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படியே வரும். எது முதல்ல வருது அப்படின்னு தெரியாது. தப்பான வார்த்தைகள் கூட சில சமயம் வரும். நாங்கள் ட்ரைனிங் சென்டரில் இருந்தப்போ அங்கே ஒரு பிரம்மச்சாரி, கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பையன், தூக்க மாட்டிக்கிட்டோம். யாரோ கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காலையில் மங்களத்தை முடிச்சுட்டு இன்னொரு பிரம்மச்சாரி வந்து தன்னுடைய ஜப்பம் தியானம்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கு வந்துட்டு அங்கே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ரூம் இருக்குது. அந்த ரூமில் போய் இவன் மாட்டிட்டு தொங்குறான். இந்த பையன் அப்பாவி பையன், ரொம்ப சாந்தம். அங்கே போய் சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற டியூட்டியெல்லாம் பார்க்கணும். போய் பார்த்தா லைட்டு போட்டால் இவன் அப்படியே தொங்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பையன் அந்த ஹால் இல்லை அந்த வராண்டாவில் ஜுல்ச்சே தொங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஓடுறான். இது நடந்தது. ஷாக், ரொம்ப ஒரு ஷாக் அடிக்கிறப்ப நம்மளால் பேச முடியாது. அன்பு அதிகமாகிறப்ப பேச முடியாது. உணர்ச்சிகள் கொந்தளிக்கிறப்ப, இந்த கோபம் வர்றப்ப பாருங்கள், உங்களையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் சரியாக வார்த்தைகளே வராது. துக்கத்தில் இருக்கிறப்ப அதே மாதிரி தான். ஸோ அவன் கண்ணன் அப்படி சொல்ல வரான். மட்டும்தான் வருது, மற்ற லெட்டர்ஸை காணும். அண்ணலவன் என் கண்ணன் எங்கே எங்கே, அன்புருவாம் என் கண்ணன் எங்கே எங்கே, எண்ணுகிறான் தேடுகிறான். எண்ணுகிறான்னாக்கா சொல்ல முடியல, அவன் எங்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். தேடுகிறான் என்ற போதும் எதிரினிலே எழிற்கண்ணன் வரவே இல்லை. அவன் போயிட்டான், மதுராவை போயிட்டான். இவன் தேடிகிட்டே இருக்கிறான். கண்ணிரண்டும் உள்ளுணர்வால் வடித்த அந்த கண்ணீரும் குளமாகி பொங்கிற்றம்மா. மனசு சுத்தமாக ஆக ராமகிருஷ்ணர் சொல்லுவார், இறை நினைப்பு வந்தாலே கண்ணிலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு கடவுளை பார்த்தா நமக்கு தண்ணி வருதுன்னாக்கா நம்முடைய கஷ்டத்தை நினச்சி தண்ணி, அது குவைட் நேச்சுரல். பட் அன்பு மிகுந்து வர்றப்போ அவரை பார்க்குறப்பவே கண்ணிலேருந்து தண்ணி வரும். அது ஒரு இடத்துல ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இந்த கண்ணுக்கு இந்த வெளிப்புறத்துலேருந்து தண்ணி வந்தால் அது பக்தியில் வருது, உள் பக்கத்துலேருந்து வந்தாக்கா ஆசையால் வருது அப்படிங்கிறார். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ கண்ணீரும் குளமாகி பொங்கிட்டோம்மா. அந்த பையன் வந்து அப்படியே கண்ணனை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறுகிறான். அப்படியே அந்த பாட்டு முடியும். குருதேவரின் அன்பு கனிந்த பாட்டை கேட்ட அம்மாவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்தன. உணர்ச்சியோடு பாடுறது அவர். இந்த பாசமலர் படத்தை பார்த்துட்டு இந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து சிவாஜியும் சாவித்திரியும் அப்படி அழுவாங்க. நீங்கள் போய் பார்த்தா உங்களால் வந்து அழாமே இருக்க முடியாது. போய் இடம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்டிங் தான் அது. அப்படி லைட்ஸ் பண்ணியிருப்பாங்க.
அந்த மாதிரி இங்கே குருதேவர் வந்து அப்படி உணர்ந்து பாடுறார், உள்ளத்துலேருந்து அந்த பாட்டு வருது. அதை கேட்டு மகேந்திரநாத் வந்து பிராமோ சமாஜ டிவோட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உருவக்கடவுளை வந்து கும்பிடாதவர், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவருடைய உணர்ச்சியை பார்த்துட்டு, அந்த ஆன்மீக தாகத்தை பார்த்து இவருக்கும் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஃபீலிங்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஸ்பிரிச்சுவாலிட்டி கேன் பி கிவன் ஆஸ் அ ஃப்ளவர் இஸ் கிவன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். அந்த அளவுக்கு பவர் இருக்கணும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீரால் அப்படியே நனைந்தன. அதோட அந்த விசிட் முடியுது. அதுக்கப்புறம் மகேந்திரநாத் எழுதுகிறார், அடுத்த விசிட். இதில் வந்து டேட்டு கிழமையெல்லாம் போட்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 2, 1782. இது இவருக்கு 8வது விசிட். ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்கத்தாவில் ஷியாம்புகூருக்கு வந்திருந்தார். ஷியாம்புகூர் ஒரு இது, இப்போ அங்கே நம்முடைய மடம் வந்துருச்சு. அந்த இடத்துல அங்கே பிராணகிருஷ்ண முகோபாத்தியாயருடைய வீட்டு மாடியில் உள்ள வரவேற்பறையில் பக்தர்கள் கூட்டத்தின் நடுவே அமர்ந்திருந்தார். பிராணகிருஷ்ண முகர்ஜி, இந்த முகோபாத்தியாய அப்படின்னாக்கா சுருக்கி முகர்ஜி அப்படிம்பாங்க, வந்தோபாத்தியாய அப்படின்னாக்கா பானர்ஜி அப்படிம்பாங்க, சட்டோபாத்தியாய வந்து சட்டர்ஜி அப்படிம்பாங்க. சுருக்கமாக சொல்லுவாங்க அந்த பேர். முகோபாத்தியாயம், முக உபாத்தியாய, இதெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. அவர் ஒரு பெரிய டிவோட்டி. அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர் அந்த வீட்டு மாடியில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். சற்று முன்பு தான் பக்தர்களுடன் பிரசாதம் சாப்பிட்டார் குருதேவர். அப்படின்னாக்க மகேந்திரநாத் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறார். அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிற்பகல் 1 அல்லது 2 மணி இருக்கும். கடிகாரம் கிடையாது, அதனால் 1ஓ 2ஓ, ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ். கேப்டன் இந்த பகுதியில் தான் வசித்து வந்தார். கேப்டன் விஸ்வநாத் அப்படின்னு அவர் ஒரு டிவோட்டி. அவர் ஹிந்திக்காரர். பட் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளெலாம் வந்து சாதுக்களை பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நார்த் இந்தியாலாம் போனாக்க, நான் ஒரு தடவை வந்து ட்ரெயினில் வந்து ஹரித்வார்லேருந்து வந்துட்டுருக்கேன் டெல்லிக்கு. பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தார். அப்படியே பேசிகிட்டே வந்தார். கஹாஜாரிய சுவாமிஜி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்தார். நான் அப்படியே சொல்லிகிட்டே வந்து, சும்மா கொஞ்சம் சாதாரண பேச்சு தான், அமுதுமொழி கிளாஸ்லாம் நான் எடுக்கலை, சாதாரண பேச்சு தான் பேசிட்டு வந்தேன். ஸோ டெல்லிக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்தப்போ அவர் இறங்கி போகிறார். ठीक है साहब जी देखेंगे அப்படி சொல்லிட்டு, தேக்கெங்கே எங்கே, இப்போ ஒரு தடவை பார்த்துருக்கோம், எங்கே பார்க்க போகிறோம், அச்சா அப்படின்னு சொல்லிட்டேன். போகிறப்போ நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு 100 ரூபா பணத்தை கொடுத்துட்டு போகிறார். அவங்களுக்கு அந்த மாதிரி சாதுக்களை பார்த்தா வந்து ஒரு டிவோஷன். ஸோ இவர் அந்த கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஸ்வநாத் ரொம்ப பெரிய பக்தர். டெய்லி வீட்டில் பூஜை பண்ணுவார். ராமகிருஷ்ணன் மேலே அவ்வளோ பிரியம் அவருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார். இந்த பகுதியில் தான் வசித்து வந்தார். சிறிது ஓய்விற்கு பின் கேப்டனின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து விட்டு அங்கிருந்து கமலக்குட்டீர் சென்று கேசவசேனை பார்த்து பேச எண்ணினார் குருதேவர். அவருடைய பிளான், கேப்டனை பார்க்கணும், அங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு கேசவ சந்திர சேன் பிராமோ சமாஜ் லீடர், பவர்ஃபுல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய பேச்சை கேட்க விக்டோரியா மகாராணி ஆசைப்படுவாங்களாம். இவர் இங்கிலாந்து போய் அந்த மகாராணிக்கிட்ட வந்து அவ்வளோ ஈஸியாக பேசிட்டு வருவார். அவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் அந்த கேசவ சந்திரசேன். அவருடைய வீட்டுக்கு பேர் வந்து கமலக்குட்டீர். கமலம் அப்படின்னாக்க தாமரை, குட்டீர் அப்படின்னாக்கா வீடு, தாமரை நிலையம், கமல நிலையம் அப்படின்னு அதுக்கு பேர். இது குருதேவருடைய பிளான். பிராணகிருஷ்ணர், ராம், மனமோகன், கேதார், சுரேந்திரர், கிரீந்திரர், ராக்கால், பலராம், மா முதலியோர் அங்கே இருந்தனர். முன்னாடி வந்து மகேந்திரநாத்துக்கும் இவங்களோட பழக்கம் கிடையாது. அப்போ பேரெல்லாம் தெரியாது. இப்போ ஓரளவு பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். யார் யார் என்னென்ன பேர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். தட் மீன்ஸ் ஹி ஹாஸ் பிகம் இன்டிமேட். அந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியவர்களும் மற்றும் பலரும் வந்திருந்தனர். குருதேவர் வரார் அப்படின்னு சொன்ன உடனே, ஆரம்ப காலத்தில் வந்து குருதேவருக்கு அவர் அம்மாவை பார்க்கல அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து புரண்டு முகத்தை தேய்ச்சி இங்கெல்லாம் ரத்தம் வந்துடும். மா உன்னை இன்னும் பார்க்கல, உன்னை இன்னும் பார்க்க, மான்னு கத்துவார். அப்போ அவருக்கு என்ன பேர் தெரியுமா? பைத்தியக்கார பிராமணன், பாகுல் பிராமின் அப்படின்னு, பாமன், பாகுல் பாமன் அப்படிம்பாங்க, பைத்தியக்கார பிராமணன். பட் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா கேசவ சந்திரசேன்லாம் வந்து பேசுகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இப்போ நமக்கெல்லாம் கூட வந்து ஒரு வீக்னஸ் உண்டு, முக்கியமாக இந்தியர்களுக்கு. என்ன வீக்னஸ் அது? நம்ம சித்தர்கள் சொன்னது அப்படி சொன்னாக்கா கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவில் ஒருத்தர் ஜான்சன் ஒரு சயின்டிஸ்ட், அவர் கண்டுபிடிச்ச, ஓ அப்படியா அப்படின்னு உடனே பாடிப்போம் இல்லை? அந்த அளவுக்கு நாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் ஃபாரினர்ஸ்.
நம்ம சித்தர்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவங்களாம் எப்போது அண்ட சராசரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய முனிவர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. பட் அது அமெரிக்காவிலேருந்து வந்தால் தான். உருளைக்கிழங்கே இங்கே நீங்கள் வாங்கினாக்கா 40 ரூபா, அது அமெரிக்கா போயிட்டு வந்தாக்கா 400 ரூபா. சிப்ஸு எங்கேருந்து வந்தனாக்கா இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த மாதிரி கேசவ சந்திரசேன் பாராட்டுறாரா. அப்போ ராமகிருஷ்ணர்கிட்ட ஏதோ இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த பகுதியில் வாழ்கின்ற பெரியவர்களும் மற்றும் பலரும் வந்திருந்தனர். குருதேவர் கூறப்போவதை கேட்க எல்லோரும் மிக்க ஆவலோடு இருந்தனர். அப்படின்னாக்கா உலக வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். சில பேருக்கு பணம் நிறைய இருக்குது, மனசுக்கு ஏற்ற மாதிரி ஹஸ்பண்ட் அமையலை, இல்லை ஒய்ஃப் அமையலை. சில பேர் இவங்க நல்லா அமைஞ்சிருக்காங்க, குழந்தைக்கு ஏதோ ஒரு கோளாறு, இல்லைனாக்கா வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இல்லை உடம்புல ஒரு ப்ராப்ளம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள். இல்லைனாக்கா அந்த லேண்ட் இன்னும் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். தப்த ஜீவனம் அப்படின்னு அதான் அந்த மந்திரத்தில் சொன்னோம். பலவிதமான கவலைகளில் மூழ்கி இருக்கிற இவருடைய பேச்சை கேட்டால் மனசுக்கு கொஞ்சம் தெளிவு வரும், அமைதி வரும், ஆனந்தம் வரும். அதுக்காக வந்திருக்காங்க. இந்த அமுதமொழி கிளாஸ்லாம் எதுக்கு கேட்க சொல்கிறோம்னாக்கா, இவருடைய வார்த்தைகளை கேட்குறப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி when you face the problems, your approach will be much better. இது நிறைய பேர் தெரியாது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த கவலைகளே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும். ஸோ ஆவலோடு இருந்தனர். இப்போ ராமகிருஷ்ணர் பேசுகிறார். இறைவனும் அவருடைய மகிமையும், இந்த உலகம் அவருடைய மகிமை. ஆனால் மக்கள் மகிமையை கண்டு அதில் மயங்கி விடுவார்களே தவிர இந்த மகிமைகள் யாருடையதோ அவரை தேடுவதில்லை. ரொம்ப அற்புதமான இந்த கிருஷ்ணருக்கு எவ்வளவு இது பலவிதமான நகைகள். நிறைய பேர் இந்த அம்பாள் இல்லை இந்த முருகன் கோயிலுக்கெல்லாம் போனாக்கா முருகனை பார்க்க மாட்டாங்க. அப்பா, முருகன் தரையில் அந்த வைர கிரீடம் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அதை பார்க்கவா இவ்வளோ தூரம் பழனிக்கு போனீங்க? நீங்கள் பாருங்கள், முருகனை விட்டாச்சு, உண்மை அங்கே இருக்குது, அதை விட்டாச்சு. தலையில் எனக்கு வைர கிரீடம் தான் தெரியுதுனாக்கா அப்போ நம்ம மனசில் வைரம் தான் பெருசாக இருக்குது, நாட் முருகா. இதை தான் சொல்கிற. உலகம் அவருடைய மகிமை, அவருடைய கிரியேஷன். இப்போ கண்ணதாசன் இம்பார்ட்டண்ட்டா, அவர் எழுதின பாட்டு இம்பார்ட்டண்ட்டா? கண்ணதாசன் வச்சு இன்னும் நீங்கள் எழுதலாம். கண்ணதாசன் போட்டு பாட்டு தான் வேணுங்க, பாட்டை யாரோ கொளுத்தி விட்டாங்கன்னா போச்சு. மகிமை பின்னால் தான் நாம் போகிறோம். தே ஆர் ஸோ அட்ராக்டிவ். அதனால் நம்ம மனசு அது பக்கமே போகுது. இது ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. கண்ணதாசன் பீக்கில் இருந்தப்போ இங்கே சென்னையில் ஏதோ ஒரு காலேஜில் காலேஜ் டே, கண்ணதாசனை பேச கூப்பிட்ருக்காங்க. உடனே காலேஜில் ஒரு மீட்டிங் போட்டு, சரி பெரிய கவிஞர், கவியரசர் இல்லையா, வராரு, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துவோம் பசங்க மத்தியில். யார் யார் கவிதை எழுதுவாங்களோ எழுதட்டும். தி செலக்டட் 10 poems அது அன்றைக்கி அவங்க படிக்கட்டும், அந்தந்த பசங்க படிக்கட்டும், அவர் கையெல்லாம் ஏதாவது புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். உடனே அதில் ஒரு 25-30 பேர் சேர்ந்துட்டாங்க. ஒரு 10 poems 10 பசங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு பையன் ரொம்ப நல்லா எழுதுவான், நேச்சுரலி கவிதை நல்லா எழுதுவான். கண்ணதாசன் போயிருக்கிறார், 4-4:30 மணிக்கு போயிருக்கிறார். அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 மணிக்கோ என்னமோ அந்த ப்ரோக்ராம். அங்கே போன உடனே அவர் கேட்டார், இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு. உடனே அந்த பிரின்ஸிபாலோ இல்லை ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை கவிஞரே, ஒரு 10 பசங்க கவிதை எழுதியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க ஒவ்வொருத்தராக படிப்பாங்க. முடிஞ்ச உடனே நீங்கள் அவங்களுக்கு வாழ்த்துறை சொல்ல போகிறீங்க. முடிஞ்ச உடனே அப்புறம் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு. ஓ அப்படியா, செலக்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பையன் யாரோ ஏதோ ஒரு பேர், ஞானசேகரனோ ராஜசேகரன் ஏதோ ஒரு பேர். அவன் எப்போவுமே நல்லா எழுதுவான், அவனுடைய கவிதை தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கு. அவனை என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. முடிஞ்சு போச்சு, மீட்டிங் ஆரம்பமாச்சு. 10வது பையன் வந்தான், 9வது பையன் வந்தான், 8, 7, 6 எல்லாம் கடைசியாக அந்த ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பையன் அவன் படிக்கிறான் அவன் எழுதின கவிதை அப்படி சொல்லிட்டு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. 2-3 பேர் மட்டும் கை தட்டினாங்க.
அது முடிஞ்ச உடனே இப்பொழுது கவியரசர் பேசுவார் சொன்ன உடனே இவர் ஒரு டைட்டில், காலமும் கவிதையும் அப்படின்னு ஒரு டைட்டில். அதில் ஒரு கவிதை இவர் படிக்கிறார். ஒவ்வொரு லைன் படித்து முடிக்கிறப்போ ஓஹோன்னு கை தட்டுறாங்க. அவ்வளவு பாராட்டு, நல்லா இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 18 லைனோ 20 லைன்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் கண்ணதாசன் சொன்னாராம், பேப்பரை இப்படி வச்சுட்டு, இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கவிதை அந்த பையன் எழுதினது, அந்த பையன் படித்தது நான் எழுதின கவிதை. இப்போ நீங்கள்லாம் ஆளைத்தான் பார்க்குறீங்களே தவிர கவிதையை பார்க்கல. இதுதான் காலமும் கவிதையுமோ அப்படின்னு சொல்லி முடித்தார். அதுக்கு மறுபடியும் கை தட்டினாங்களாம். வி see the person. இந்த பக்கம் கவிதை விட்டுருவோம். திறமையை பாராட்ட கற்றுக்கணும். திறமை கடவுள்கிட்டேருந்து வருது, நாம் ஆளை பார்த்து தான் பாராட்டுறோம். எனிவே இங்கே என்ன சொல்கிறார், உலகத்தை பார்த்து அப்படியே நாம் மயங்கி போயிடுறோம். ஆனால் மகிமைகள் யாருடையதோ அவரை தேடுவதில்லை. ஒரு பெரிய தோப்புக்கு போனால், தோட்டத்துக்கு போனால், அங்கே இருக்கிற மரங்கள், கொடிகள், கனிகள் இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படிம்போம். இதுக்கு பின்னால் யாரோ ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறார், அவரை பற்றி நாம் கவலையப்பட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லுவார். காமினி காஞ்சனத்தையே நாடி அனைவரும் ஓடுகின்றன. உண்மையை நோக்கி போகலை. எது எது நிலை இல்லாததோ, எது எது துன்பத்தை கொடுக்குமோ அதுக்கு பின்னாலேயே ஓடிட்டுருக்குறோம். ராமேஸ்வரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர் ராஜாவை போய் பார்த்தான். ராஜா உள்ளே விடலை இவங்க கேட்டில். ஏன்னா இவன் சாதாரண ஆள், ரொம்ப புவர் மேன், போக முடியாது சொல்லி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து உள்ளே போயிட்டான். ராஜா உட்காந்துருக்கார், ஜம்முன்னு உட்காந்துருக்கார். பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ஏழையாக இருக்கான், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் என்ன வேணும் அப்படிங்க, நாளைக்கு சமைக்கிறதுக்கு 2 பூசணிக்காய் வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லு. ராஜா பார்த்த ஒரு கிராமத்தையே எழுதி கொடுப்பார் இல்லையா. இந்த மருது பாண்டியர்கள் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, சகோதரர்கள். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தேடிட்டு இருக்கு. அவங்க 2 பேர் மாறு வேஷம் போட்டுட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பாட்டியோட வீட்டில் போய் நைட்டு தங்குறாங்க. பசியாக இருக்காமா, அந்த அம்மாவுக்கு தெரியாது, ராஜான்னு தெரியாது. 2 பேரும் போகிறாங்க. 2 பேரோ இல்லை ஒருத்தர். அதில் போயிட்டு அந்த அம்மா கொடுக்குற அந்த தயிர் சாதம் தேவாமிர்தம் மாதிரி இருந்தது அப்படி சொல்லி அவர் எழுதுகிறார். கடைசியில் காலையில் எழுந்து போகிறப்போ, நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து போகிறப்போ ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போனார். பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமம் இந்த பாட்டிக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தார். அவரே ஓடிட்டுருக்கிறார், கவர்மெண்ட்டு பயந்துட்டு. பட் அந்த கிராமம் இந்த பாட்டி பேரில் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயினார். இந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாது, அதை எடுத்து வச்சிருக்கு, என்னமோ யாரோ அப்படி சொல்லிட்டு. கொஞ்ச நாளில் இங்கிலீஷ் கவர்மெண்ட் அவரை பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? ஏன்னா இத்தனை நாள் ராஜாவாக இருந்திருக்கார் இல்லையா, நல்ல ராஜா, மருது சகோதரர்கள்லாம். ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னா, மருது பெரிய மருதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், யார் யாருக்கு நான் எந்தெந்த ஊரை எழுதி கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் அவங்களுக்கே கொடுக்கணும், இது என்னுடைய ஆசை. அதே மாதிரி கவர்மெண்ட் கொடுத்தது. அந்த தூக்கில் தூங்குறதை பார்த்துட்டு இந்த பாட்டி போய், இந்த தம்பி தான் சாப்பிட்டது ராஜாவா இவர் அப்படின்னு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது. இதை எழுதி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் அந்த பாட்டிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி. அந்த மாதிரி நாம் அவ்வளவு பெரிய கடவுள்கிட்ட போய் கிராமத்தையே கொடுப்பார், ஊரையே கொடுப்பார். பூசணிக்காய் போய் கேட்டுட்ருக்கோம், வாழைக்காய் போய் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி குருதேவர் சொல்லுவார். அந்த மாதிரி காமினி காஞ்சனத்தை நாடி அனைவரும் ஓடுகின்றன. கடவுளே வந்தால் கூட சரி. கிருஷ்ணர் ஒரு வீட்டுக்கு வந்துட்டார், டிவோட்டி வீட்டுக்கு. என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்கா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன் அப்படின்னோடனே, பணம் கிருஷ்ணர் எப்படி கொடுப்பார்? அவர்கிட்ட என்ன கரன்சியாக இருக்குது, ஏதாவது கல் கொண்டு வா அப்படி சொன்ன உடனே ஏதோ ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து தொட்டார், தங்கமாயிடுச்சு. உடனே அவனுக்கு இன்னும் ஆசை வந்துடுச்சு, இருக்கிறதெல்லாம் கொண்டு தொட்டுட்டான், எல்லாமே தங்கமாயிடுச்சு. பாத்ரூம் போகிற கப்பு கூட தங்கமாயிடுச்சு. நம்ம சதாம் ஹுசேன் வீட்டில் அந்த மாதிரி இருந்தது, அந்த கமோடு கூட தங்கத்தில் பண்ணியிருந்தான்னு சொல்லி பேப்பரில் வந்துச்சு. அவன் சேர்த்து போயிட்டான். கடைசியாக இன்னும் கூட அவன் ஆசையாக நிற்கிறான். கிருஷ்ணர் கேட்டார், இன்னும் என்ன வேணும்? இல்லை, எதை தொட்டாலும் தங்கமாக்குகின்ற அந்த விரலை கொடு அப்படின்னு கேட்டார் அப்படின்னு ஒரு கதை. ஆசைக்கு அளவே கிடையாது.
கடவுள்கிட்ட போய் என்னமோ நம்ம சாமி ஒருத்தர் சொல்வார், மெஜாரிட்டி பீப்புள் வாண்ட் எவ்ரி திங் த்ரூ காட், பட் டிவோட்டிஸ் வாண்ட் காட் த்ரூ திஸ் வேர்ல்டு அப்படி சொல்லும். இதுதான் டிஃப்ரென்ஸ். உலகத்தின் மூலம் கடவுளை அடைய நினைப்பவர்கள் பக்தர்கள், கடவுளின் மூலம் உலகத்தை அடைய நினைப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு அந்த சாமி சொல்வார். அந்த மாதிரி அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ பெரும் துன்பமும் அமைதியின்மையும் தான். உலக இன்பங்கள், இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழின்னு அது ஒரு பழைய பாட்டு வரும். அது மாதிரி தே ஆர் போத் கனெக்டட். இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும். சாமிஜி சொல்லுவ, happiness comes wearing the crown of unhappiness on its head அப்படிம்பார். சுகம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாக்க அது துக்கத்தையும் கொண்டு வரும், தலையில் சுட்டிக்கிட்டே வரும். இதை வெல்கம் பண்ணால் அதையும் வெல்கம் பண்ணணும், அதை வெல்கம் பண்ணால் இதையும் வெல்கம் பண்ணணும். கோ பியாண்ட் திஸ் அப்படிம்பார். ரெண்டையும் தாண்டி போகிறது உண்மை இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இவர் சொல்கிறார், காமினி காஞ்சனத்தை நாடி அனைவரும் ஓடுகின்றனர், அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ பெரும் துன்பமும் அமைதியின்மையும் தான். விஷாலாட்சியின் நீர்சுழி போன்றது இந்த உலகம் அப்படி சொல்கிறார். அது என்னது விஷாலாட்சியின் நீர்சுழி? அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.